இராமாயணத்தில் இராமர் பாலம் கட்டப்பட்ட ரகசியம் என்ன தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். சமுத்திரதேவனின் வழிகாட்டுதல்படி இலங்கையை அடைய கடல் நடுவே பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. வானரப்படைகள் கடலோரத்திலிருந்து பெரிய பாறைகளை கொண்டு வந்து குவித்தன. அந்த பாறைகளை நளன் மற்றும் நீளன் எனும் இரு வானரங்கள் எடுத்துக்கொண்டு கடலில் எறிந்தார்கள். ஆச்சரியமாக, அவர்கள் எரிந்த பாறைகள் தண்ணீரில் மூழ்காமல் மிதந்தன. இந்த அதிசயத்தைக் கண்ட லட்சுமணனுக்கு ஆச்சரியமும் ஆர்வமும் ஏற்பட்டு, ஏன் மற்ற வானரங்கள் அல்லாமல் நளனும் நீளனும் மட்டுமே இந்தப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்ற கேள்வி எழுந்தது. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் லட்சுமணன் அனுமனிடமும் ஜாம்பவானிடமும் சென்றார். இது எவ்வாறு சாத்தியமாகின்றது என கேட்டார். அப்போது அனுமன் சிறிய சிரிப்புடன், இது ஒரு சாபத்தால் ஏற்பட்ட சக்தி என்று கூறி அந்த ரகசிய கதையை பகிரத் தொடங்கினார். முன்பு ஒரு காலத்தில் சுதேக்ஷனா என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் தினமும் சாலகிராமம் கொண்டு பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் குளித்துவிட்டு வந்தபோது அவர் வைத்திருந்த சாலகிராம பெட்டி காலியாக இருந்தது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. பின் தண்ணீர் எடுக்கப் போனபோது ஒரு சிறிய தண்ணீர் குழிக்குள் அந்த பாறைகள் கிடந்தன. அவர் பகவானுக்கு நன்றி கூறி வழிபாட்டைத் தொடர்ந்தார். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவர் வீட்டிற்குள் பாத்திரங்கள் சத்தமிட்டு உருளும் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது நளனும் நீளனும் அவரது சாலகிராமங்களை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். முனிவரை பார்த்தவுடன் அவர்கள் வெளியே ஓடி அந்த பாறைகளை நீரில் வீசினார்கள். முனிவர் அவற்றை மீட்டார். இது தொடர்ந்து நடந்ததால் முனிவர் சிந்தித்தார். இவர்கள் சிறு குரங்குகள். இவர்களை தண்டிக்க முடியாது. எனவே ஒரு நாள் அவர்கள் பாறைகளை நீரில் வீசும்போது முனிவர் சாபமிடுகிறார். நீங்கள் இனிமேல் நீரில் எதையும் வீசினால் அது மூழ்காது, மிதக்கும். அது அன்று சாபமாக இருந்தது. ஆனால் அந்த சாபமே ஒரு நாளில் சிருஷ்டியின் ஒரு உன்னத காரியத்தில் உதவியது. இதை முடித்து அனுமன் கூறுகிறார். இந்த சாபம் காரணமாக நளனும் நீளனும் எரியும் பாறைகள் மிதக்கின்றன. அதனால்தான் அவர்கள் பாலம் கட்டும் பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மற்ற வானரங்கள் பாறைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தன. நளனும் நீளனும் அவற்றை கடலில் எறிந்து இலங்கைக்கு கடல் பாலத்தை உருவாக்கினர். இந்த கதை பிடித்து இருந்தால் ஜெய் ஸ்ரீராம் என காமெண்ட் செய்யவும். இதுபோன்ற கதைகளை கேட்க என்னை பின்தொடரவும். நன்றி.